இப்படி வாழ்ந்துக்கிறியா இல்லைன்னா என்ன இதுன்னு அவங்களுக்கு எல்லாம் இப்படி இருப்பாங்கன்னு தெரியாமல் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேனே. அதுக்கு என்னதுன்னு ஊரா பசியில் வாழ்ந்துக்கலாமா? பசியில் செத்தாலும் பரவாயில்லையா? பரவாயில்ல. தப்பா சாப்பிட்றத விட பசியில் செத்தா சந்தோஷம். தப்பால் சாப்பிட்றத விட பசியில் செத்தா சந்தோஷம் தானே. ஊரா பஸ்ஸில் போயிட்டு எங்கே போகணுமோ போயிட்டு அப்படி வாழ்ந்துக்கலாமா? இல்லை இவங்கள்ட்ட இனி தப்பாக பார்க்காம தப்பாக உன்னை தொட விடாமல் இருப்பியா? அவங்க தொடுறாங்கன்னா என்கிட்டலாம் நீ என்னை தொட்டுறாது. அப்படிதான் என்னது நீ வந்து என்னோட லாபமும் போச்சு பறக்கத்தும் போச்சு. அப்படி வாழ்கிறவங்க கிட்டக்க விட்டு தான் உங்கள் அம்மா அப்படி இருந்துதான் எவ்வளோ நான் உழைச்சி எவ்வளோ கஷ்டப்படும் போதும் அடியில் இதெல்லாம் பிஞ்சிட்டு வந்துருச்சு. இதுதான் லட்சணம். என்ன சூப்பராக இருக்குல்ல ஹெல்மெட்டு. அப்போ அவங்க மேலாம் தொட்டா என்ன நீ தொடக்கூடாது. தொடுறதுக்கு முன்னாடியே தொடுறாங்கன்னு என்கிட்ட வருவீன்னா என்கிட்ட இருக்கணும்னு நினைக்கணும். என்னை ஏமாத்துவேன்னா என்கிட்டலாம் இருக்கவே வேணாம். என்னைய கொண்டு போய் என்ன பட்டம் கட்டி பைத்தியக்காரனா அப்படின்னு பட்டம் கட்டி என்னைய வச்சு ஹாஸ்பிட்டல் அடைச்சிட்டு உன்கிட்ட தப்பு பண்ணாங்கல்ல, எவ்வளோ நல்லா பிடிச்சி செத்தான் அப்படி பண்ணோன்னு. அது மாதிரி இப்பயும் நான் பொறுத்து எவ்வளோ பண்ணுறாங்களோ பொறுத்துக்குவேன். அதுக்கு உடனே கூலி கிடைக்கும் அவங்களுக்கு. அப்பாவை கொண்டு போய் அடைச்சிட்டு என்ன முடியுமோ உங்கள் அம்மாவை அம்மாரை ஒன்றை எல்லாரையும் இவங்க பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் அனுபவிக்க மாட்டாங்களா? நோன்பு இருந்து அவங்க அதை கேட்குறது என்ன கேட்கணும்னா இவங்க தப்பு பண்ணது தப்பானவங்களுக்கு அத்தாட்சியான கூலி கொடு, ப்ரூஃபாக்கு. அவங்கள பார்த்து தப்பு பண்ணுறவங்க தப்பு பண்ண சின்ன பிள்ளைங்கள்லாம் தொட்டா இப்படி தான் கூலி கிடைக்கும் ப்ரூஃபாக்குன்னு துவா கேட்கும். கேட்பியா? அவங்க உன்னை தொட வந்தாலே என்கிட்ட வந்து சொல்லுவியா? சொல்லலைன்னா நான் விட்டு நான் போயிட்டே இருப்பேன். அவ்வளோதான், எனக்கெல்லாம் இனிமேட்டுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு. நான் வேணுமா அவங்க வேணுமா? அஜிபாவும் அதே மாதிரி தான் இருப்பாளா? தப்பாக தான் இருந்தாளா? அஸ்லாமும் தப்பாக தான் இருக்கணானா? எல்லாருக்கும் கூலி கிடைக்கணும், உண்மையாக கேட்கணும். எல்லாருக்கும் தண்டனை ப்ரூஃபாக கிடைக்கணும். கிடைக்கிற தண்டனையில் தான் அபூபக்கர் கரெக்டாக அவங்க கரெக்டானு தெரியும். உனக்கு நீ நல்லவனாக திரும்பிக்கிறேன்னா அவங்கள ப்ரூஃபாக ஆக்கி காட்டணும். எதுவுமே தப்பு எது சரி எதுன்னு தெரியாத குழந்தையா தான் நீ வளர்ந்த தப்பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு கூலி வாங்கி கொடுக்காம போயிட்டா அப்புறம் என்ன இருக்கு? எல்லாருக்கும் கூலி வாங்கி கொடுப்பியா? இல்லை அவங்க தான் வேணும்னா என்னை விட்டுரு. எனக்கு என்னை படைச்சவன் தவிர வேற யாரும் தேவையில்லைன்னு நான் போயிட்டே இருப்பேன். அவங்க வேணுமா நான் வேணுமா? அப்போ நான் சொல்கிற மாதிரி இருக்க முடியும்னா என்ன வேணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உங்கள் அம்மா மாதிரி ஒளிஞ்சிட சந்தோஷம் நிம்மதி. எப்பா தரித்திரியம் விட்டுச்சு நிம்மதி. தப்பானவங்க என்னையும் சேர்ந்து தப்பாக்கிடலன்னு நான் ஒதுங்கிக்குவேன். ஒருத்தனை என்னன்னு பேரை வச்சேன்றதுக்கு இன்ன வரைக்கும் என்னதுன்னு எவ்வளோ கோபத்தை உள்ளே வச்சுட்டு அடக்கிட்டு பொறுத்துருக்கணுமோ அவ்வளோ கோபத்தையும் கொன்று வாழ்ந்துட்டுருக்கேன். ஒருத்தரையும் அவ்வளோ துண்டாக அப்படியே சதையை சின்னதாக பிளேடில் சீவி துடிக்க என்னன்னு ஒவ்வொரு சதையாக அறுத்து எடுக்கணுன்ருக்கு. ஒருத்தனுக்காக என் கோபத்தை அப்படியே ஒன்றுமே இல்லைன்னு வாயை துறக்காமல் அமைதியாக இருந்துட்டுருக்கு. அவங்க தான்னா தாராளமாக பிரச்சனையே இல்லை.
பொறுக்கி நாய் கண்ணும் பொறுக்கிறதுக்கு தான் அலையுது. யார் பார்த்தாலும் கண்ணால் அவங்கள பார்க்கக்கூடாது. என்னை பார்க்குறீங்கன்னா யார் கண் எங்கேயும் உன் கண்ணு மேயக்கூடாது. நான் எல்லாத்துட்டையும் என் கண்ணை மேய விட்டு எல்லா பொம்பளையும் ஆண் பார்த்துட்டுலாம் வந்து ஒன்றை சொல்ல கிடையாது. எவளையும்லாம் என்னென்ன அப்படிலாம் நான் பார்க்க கிடையாது. என்ன பார்த்துட்டு தான் இருந்தேன் நான் அப்படியே. அந்த மாதிரி நீயும் உன் கண்ணால் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். பார்க்குறேன்.